இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபியூவல் செல்லை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங் தான். ஒரு பேட்டரி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் செல்லும் நமக்கு வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்குது. ஃபியூவல் செல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? இது நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே வந்து 2 வந்து வரும். இங்கே நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்னன்னா கரண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் எப்படி நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடு ஆனோடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு ரியாக்ஷன் எழுதணும்னா கேத்தோட என்ன ரியாக்ஷன் நடக்குது ஆனோட என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு எழுதணும். அப்போ கேத்தோட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் நமக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 OH மைனஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேத்தோட இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட். அப்போ ஆனோடில் நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து H2 ப்ளஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4OH மைனஸ் நமக்கு வந்து சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் மாலிகுலும் ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் மைனஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இந்த 4 எலக்ட்ரான் மைனஸ் தான் அங்கே நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே நம்ம வந்து 2 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் ஆனோட் வந்து நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகே, இங்கே நமக்கு என்ன 4 வாட்டர் மாலிகுல் இது கிளியரா இல்லையா? 4 வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு என்னன்னா 4 எலக்ட்ரான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இது வந்து கேத்தோல் இந்த ரியாக்ஷன் நடக்கும், ஆனோல் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுது ஆனோல் வந்து எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, கேத்தோல் வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அப்போ கரண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். இதுதான் நம்ம வந்து ஃபியூவல் செல்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபியூவல் செல் அப்படின்னுவாங்க. இதோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து ரொம்பவே அதிகம். 70% இதோட எஃபிஷியன்சி வந்து இருக்கும். மற்ற பேட்டரியெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40% தான் நமக்கு வந்து வரும். இதுக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சைடோட வெயிட்டும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் அந்த மாதிரி இடத்துக்கு எங்கெல்லாம் நீங்கள் வெயிட் கம்மியாக கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் இந்த ஃபியூல் செல்லை கொண்டு போனீங்கன்னா அதை நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு வந்து ஃபியூவல் செல். இங்கே நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, சஜஸ்ட் டூ மெட்டீரியல் அதர் தென் ஹைட்ரஜன். இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், மீத்தேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீத்தேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெத்தனால் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்ரஜன் பதிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபியூல் செல்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. மீத்தேன் அண்ட் மெத்தனால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.